வணக்கம். தன்னை அறிதல். தன்னை அறிதல் ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்து விட்டது. அடுத்து என்ன? தன்னை அறிதல் வந்தோடனே நாம் தான் இறைவன், இங்கே எல்லா பொருளிலும் இறைவன் உள்ளான், எல்லா எல்லா பொருட்களும், எல்லா உயிரற்ற உயிருள்ள இங்குள்ள அனைத்தும் இறைவன், நமக்குள்ளேயும் இறைவன், எல்லாருக்குள்ளேயும் இறைவன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடச்சிரும். ஆரம்பம். அடுத்து இதோட நீட்சி எப்படி போகும் அப்படின்னா, கண்ணில் ஒரு கண்ணே ஒரு பரவசமாக இந்த உடல் மாற்றம் ஏற்பட்டுரும். நம்ம மூஞ்சில் தேஜஸ்ஸு, நம்ம பேச்சில் ஒரு தெளிவு, நம்மளை மற்றவங்க பார்க்கும்போது அவங்க பார்வை மாற்றம், இதெல்லாம் இயல்பாக நடக்கும். இந்த புறம் சொல்கிறது, கணவன் பற்றியோ மனைவி பற்றியோ இல்லை குடும்ப உறுப்பினர்கள் பற்றியோ குறை சொல்கிறது, இதெல்லாம் முழுக்க முழுக்க அப்படி நிறுத்தப்பட்டுரும். வேறொரு திசையில் நம்ம மாற்றப்பட்டிருப்போம். எல்லா உயிர்கள் மேலேயும் ஒரு விதமான ஒரு காந்த ஈர்ப்பு ஏற்படும். ஏற்கனவே நம்ம மேலே பகையாக இருந்தவங்க கூட நம்ம ஒரு கருணையோடையும் அன்போடையும் தான் பார்ப்போம். ஒரு ஒரு விரோதியை அப்படி பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டோம். இங்கே எல்லா பொருள் மேலே இருக்க ஒரு பற்று, ஒரு அவங்க நமக்குள்ள உள்ளேருந்து விட்டுருக்கோம். பற்றுங்கிறது நம்ம வெளியிலேருந்து விடுறதில்ல, உள்தன்மையிலேருந்து பற்று விட்டுருக்கோம். யாரையாவது பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கடவுள் மேலே மாறியிருக்கும். இந்த குடும்ப உறுப்பினர்கள் மேலேருந்து ஒரு ஒரு பாசம், காதல், ஏக்கம், இதெல்லாம் மாறி அது இயற்கையோட, இறைவனோட அப்படி கலந்துரும். ஒரு பூவையும் நம்ம ஒரு மனுஷன் மாதிரி பார்ப்போம், ஒரு நாயையும் நம்ம மனுஷன் மாதிரி பார்ப்போம். அது நம்ம கூட பேசுகிறது, கம்யூனிகேட் பண்ணுறதெல்லாம் ஒரு மனுஷன் எப்படி பக்கத்தில் இருந்தால் நம்ம உணர்வோமோ அதே மாதிரி நமக்கு உணர முடியும். ஒரு கோழியாக இருக்கட்டும், ஒரு பறவைகளாக இருக்கட்டும், அது கூட நம்மக்கிட்ட சம்பாஷணை பண்ணும். அது நிற்கும்போது ஒருவேளை அதுக்கு பசிக்குதுன்னா, உனக்கு பசிக்குதா, இரு நான் உனக்கு சாப்பாடு தரேன், இல்லை உனக்கு ஏதாவது வேணுமா, என்ன இங்கே வந்திருக்க, இந்த மாதிரி. உதாரணமாக சொல்லணுன்னா, கற்கள், மலைகள் கூட பேசும். இந்த மண் பேசும். இந்த மண்ணுக்கு இருக்க துன்பத்தையும் இங்கே மக்கள் ஏதாவது அதில் ஒரு ஒரு தூய்மையற்ற பொருட்களையோ இடத்துல கொட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி குப்பை கொட்டுறாங்க, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு கூட அந்த மண் சொல்லும். அந்த காற்று நம்மளை தழுவி செல்லும்போது அப்படி ஒரு நண்பன் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தோழன் மாதிரி, ஒரு அம்மா மாதிரி அப்படி நம்மளை தழுவிட்டு போகும். மரங்கள், செடிகளெல்லாம் நம்மளை பார்த்து ஆனந்தமாக தலையாட்டும். அப்படி பூக்கள்லாம் வாங்க வாங்க அப்படின்னு ஒரு வரவேற்றுவாங்களா மனிதர்கள், அது மாதிரி பூக்கள் வரவேற்கும். விலங்குகள்லாம் அப்படி நம்மளை அந்த அன்பு வட்டத்துக்குள்ளே அவங்க வட்டத்துக்குள்ளே நம்மளை சேர்த்துக்குவாங்க. சில பயப்படும் இல்லையா, நம்மளை பார்த்து அப்படி நிற்கி நம்மளை திரும்பி பார்க்கும். ஏன்னா அந்த உள்ள தன்மையில் அவங்க ரெண்டும் கனெக்ட் பண்ணுறதுனால இப்படி நடக்குது. நிஜமாக மழை பேசும். நான் இவ்வளோ வருஷமாக இருக்கேன், இவ்வளோ 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 பெருமையாக இருக்கேன், இல்லை இவ்வளோ வலியாக இருக்கேன், ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இங்கே இந்த இந்த பணி செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன், இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கிறேன், இவ்வளோ இந்த 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 மாதிரி விஷயங்கள் கூட நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணோம். இதை நம்ம உணர்வாக உணர முடியும்.
நம்ம நம்ம உள்தன்மைக்குள்ள நம்ம தன்னை உணர்தல் கடந்து வந்த படிநிலையில நம்ம உள்ளுணர்வு, நம்ம உணர்வு எப்படி வந்து நம்மக்கூட வந்து கலந்து உணர்ந்து இந்த உள்ளேருந்து ஒரு ஒரு குரல் நம்ம கூட வந்து இணைந்து உள்ள நம்ம மனமா, ஆழ் மனமா உணர்றோமோ, அது இங்க எல்லாமா ஆயி நம்ம தன்னை உணர்தல் நடக்கும்போது, இங்க எல்லாமே மாற்றம் அடைஞ்சு, அதுவும் நம்மளும் வேற இல்லைங்கிற மாரி உணர்ந்ததுனால இது நடக்கும். ஒரு மரத்த கட்டி பிடிக்கும்போது, ஒரு மரத்த தொடும்போது, நம்ம ஒரு மனிதன தொட்டா எப்படி தொடுவோமோ, அது மாரி நம்ம உணர முடியும். அந்த மரம் அப்படி எது 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 எதிரு எதிரில் உள்ள மனிதனும், அந்த மரமும் கம்யூனிகேட் பண்றது, அந்த உணர்வா தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்ம தொடுறது அங்கேருந்து வேர் வரைக்கும், அந்த ஆழமா அந்த இலை வரைக்கும், உச்சி வரைக்கும் அதால உணர முடியும். சூரியன் வந்து நம்ம பார்க்குறது சூரியன் இல்ல, சூரியன் நம்மள பார்க்கும். நம்ம சூரிய உதயம் பார்க்குறோம் இல்லையா? சூரியன், நிலா இதெல்லாம் நம்மள கூப்பிட்டு வச்சு பார்க்கும். "வெளிய வாங்க" அப்படின்னு சொல்லி ஒரு சமிக்கை குடுத்து, "என்ன கொஞ்சம் பாருங்க" அப்படின்னு சொல்லி, ஒரு பெரியவங்கலாம் நம்ம போய் பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம அதீத அன்பும், ஏக்கமும், கருணையும், பாசமும் நமக்குள்ள பொங்கி வழியும்போது, அந்த இயற்கையே நம்மள கூப்பிட்டு அணைச்சுக்கும். "வாடா, வாடா, வாடா" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வண்ணத்து பூச்சிகள்லாம் ஒரு கையில வந்து நிக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு செயல் நடக்கிறதுக்கு தன்னை அறிதலோட அடுத்தடுத்த நிலை தான் காரணம். எனக்கெல்லாம் தொட்டாசி நீங்க தொட்டா சுருங்கவே சுருங்காது. நான் அதுகிட்ட பேசும்போதே சொல்லுவேன், "நான் உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் சும்மா தொட்டு பார்க்குறேன்னு" தான் சொல்லுவேன். எல்லாம் சுருங்கவே சுருங்காது. இத இத மத்தவங்கலாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க. ஆனா, எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லங்கிறது எப்ப தெரிஞ்சுச்சுன்னா, இந்த இந்த நிலை உணர்ந்ததுனால, அனுபவத்தில வந்ததுனால. அவங்களும் இந்த மாரி நிலை வரும்போது, அவங்களுக்கும் இப்படி தான் நடக்கும். இது ஒரு பெரிய அதிசயம் இல்ல. ஆனா, இந்த நிலை இப்படி தான் கடந்து போயிருக்கோம். இந்த இது நிலை கடந்த எல்லாத்துக்கும். இங்க மக்கள் இதுதான் நான் நான் சொல்ல வந்தது இதுதான். தன்னை அறிதல் நடந்தா, இங்க எல்லாமே ஆனந்தமயமா மாறிருது. ஒத்துக்காத கணவன், புரிஞ்சுக்காத மனைவி, ஒண்ணுமே எதுவுமே ஒரு நல்ல தன்மையில வளராத குழந்தைகள், எல்லாமே மாற்றம் அடைஞ்சிரும். நம்ம அவங்கள ஏத்துப்போம். நம்ம ஏத்துக்கிட்டதுனால, அவங்க நம்ம கூட இருந்து இருந்து நம்மள மாரியே ஒரு நாள் மாறிருவாங்க. நம்ம பிரிஞ்சு போணும், அவங்கள எதிர்க்கணும், அவங்க கிட்ட அவங்கள குறை சொல்லணும் அப்படிங்கிற தன்மை இருக்காது. தன்னை அறிதல், தன்னை அறிதல்ன்னு சொல்றாங்களே, அப்ப தன்னை அறிதல்னா என்ன அப்படின்னா, இந்த நான் ஏற்கனவே அனுபவ உணர்வுகள்ல நான் பேசியிருக்கேன். அந்த நிலை கடந்து வந்துட்டே இருக்கும்போது, இதில மலர்ந்து வர தன்மை இதுதான். உங்களுக்குள்ள தன்னை அறிதல் நிகழ்ந்துச்சுன்னா, வெளிப்படையா இந்த செயல்கள் தான் நடக்கும். அதனால இந்த பூமியில இருக்க ஒருத்தவங்களும் தன்னை அறிந்து, தன்னை அறிந்தவங்க இன்னும் அடுத்தடுத்த நிலை அடைஞ்சு, ஒரு உயர்மட்ட நிலை அடைஞ்சு, இங்க மக்கள் வந்து எல்லாத்துக்கும் அந்த விஷயங்கள பரப்பி, எப்படி ஒரு நல்ல விஷயங்கள இந்த காத்துல பரப்புறோமோ, அது மாரி இங்க எல்லா எல்லா உயிர்களும் அதுதான் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும்னு சொன்னாங்க. "யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு" இத வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. "வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு" இதத்தான் சொல்லியிருப்பாங்க. பயிர் அப்படின்னா உயிரத் தான் சொல்லியிருப்பார் வள்ளலார். அப்படின்னு நெனைக்கிறேன். நம்ம பயிர்னா தாவரங்கள்னு நெனச்சுட்டோம். அதுதான் ஏற்கனவே சொல்வேன். காற்றாகி, அனலாகி, தணலாகி, பயிராகி, உயிராகி. தாவரங்களுக்கு அப்புறம் தான் நம்ம வந்திருக்கோம். பிரபஞ்சத்தோட படைப்புல அப்படிதான் இருந்திருக்கணும். இந்த பஞ்சபூதங்கள் தத்துவத்தில வருது இல்லையா? அந்த அந்த படிநிலையில. இந்த அண்டம், இந்த பிண்டமா எண்டத்தில உள்ளது அப்படிங்கிற தன்மையில, இதுதான் வந்திருக்கணும். அப்ப அந்த பயிர்கள்லேருந்து தான் உயிர்கள் வந்திருக்கும். அதனால தான் நம்ம அந்த இயற்கையோட அந்த காட்டுல, அந்த அந்த பசுமை, அந்த பூக்கள், அந்த வாசனை, அந்த வேர், அந்த அதோட நம்ம இயல்பா பின்னி பிணைஞ்சு இருக்க முடியுது அப்படின்னு தோணுது. உணர முடியுது.
மக்கள் நிச்சயமா தன்னை அறிதல் அடைந்து நிறைய மகிழ்ச்சி